ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாகாமல் எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஹேர் ஆயில் வந்து நரைமுடி இருக்கிறவங்க, நரைமுடி இனிமேல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, முடி ஃபுல்லாக செம்பட்டையாக இருக்குது, கருப்பே இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, ரொம்ப முடி கொட்டிக்கிட்டே இருக்குது, முடி கொட்டுறது எப்போ தான் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ் ஆகும். நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 மடங்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒவ்வொரு மடங்கு செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி ரெடி பண்ணலாம், எந்தெந்த முறையில் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கெட்டி பாத்திரமாக எடுத்துக்கோங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 டைம் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். அது நல்லா கொஞ்சம் லைட்டாக காஞ்ச உடனே நம்ம இந்த கருகப்பில், இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ எல்லாம் போட்டுறலாம். கொஞ்சம் இதானதுக்கப்புறமா வெந்தயம் போடலாம். எல்லாம் சுண்ட காய்ச்சலாம். அது ஒரு கருப்பு கலரில் வரும். அந்த தலையெல்லாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா லைட் க்ரீனில் தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப முடி கொட்டுது, முடி வளரவே மாட்டேது, அங்கங்கே சொட்டையாக இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே இந்த எண்ணெய் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து எதுக்கு இந்த எண்ணெய் ட்ரை பண்ணுறேன், எனக்கு முடி ஃபுல்லாக செம்பட்டையாக இருக்குது. ஹாஸ்டல் படிக்கும்போது எண்ணெயை பூரா மிச்சம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். எண்ணெயே தேய்க்காம விட்டு இப்போ வந்து அது ரொம்ப செம்பட்டையாக இருக்கிறதுனால என்னோடய முடி வந்து கருப்பாக மாறணும் அப்படின்றக்காக தான் நான் அதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். நல்ல ரிசல்ட்டு தான் இருக்குது. நான் ஏற்கனவே இதெல்லாம் அரைச்சி தேய்ப்பேன், இப்போ எண்ணெயாக வந்து அதை வந்து தேய்ச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு டம்ளரில் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். அந்த ஆயிலை மட்டும் தனியாக பிரித்து எனக்கு தேவையான அளவு. மிச்சத்தை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் தேய்ச்சி குளிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு, இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் நைட்டோ இல்லை ஃபஸ்ட் நாள் காலையிலையோ ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை வந்து அப்ளை பண்ணுறது வந்து அடுத்த நாள் தான் பண்ணுறேன். ஏன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கணும். அடுத்த நாள் தான் நம்ம வந்து தேய்க்க போகிறோம். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா சண்டே அன்றைக்கி மட்டன் சிக்கன் செய்யலாம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஏன்னா அடுத்து ஒரு 2 நாளாக புரட்டாசி மாதம் வரப்போகுது. அடுத்து 1 மாதத்துக்கு நம்ம வீட்டில் மட்டன் சிக்கன் கிடையாது. வாங்க அது எப்படி அம்மா ரெடி பண்ணுறாங்கன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த செலவுன்னு சொல்லுவாங்க, வரமிளகா, மல்லி, சீரகம், பட்டை, சோம்பு எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், நம்ம எந்தளவு ஒரு 1/2 கிலோ கறி எடுத்துருக்கோம், 1 கிலோ கறி எடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் வதக்கிக்கணும். அதில் ஒரு 2 தக்காளி, இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டு அம்மா வந்து வதக்கி எடுத்துருவாங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த காரத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுப்பேன். எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடு பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததும் காரத்தை அரைச்சி வச்ச காரத்தை நமக்கு தேவையான அளவு கலந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் ஊற்றாதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுத்துருவாங்க. அதைத்தான் எல்லோரும் வச்சு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இது எல்லாத்தையும் வந்து ஊற்றிடணும். நல்லா கொதி வந்தோடனே கறி வெந்துடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எண்ணெய், கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிடுவோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. குழம்பு கொதிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி எண்ணெய் தேய்க்க போகிறோம். நேற்று 8 மணிக்கு காய்ச்சின எண்ணெயை இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு தேய்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய முடியிலெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எப்போவுமே தலையில் தேய்ச்சிட்டு கீழே தேய்க்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு முடி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தலையில் தேய்க்க போகிறேன். எப்போவுமே நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 2 நாள் 3 நாளெல்லாம் முடி வளராது. நீங்கள் குறைஞ்சது ஒரு 90 நாளாவது யூஸ் பண்ணால், அதாவது மாதத்தில் 4 வாரம், 3 மாதம் அப்படின்னா 12 வாரம் அந்த மாதிரி விடாமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து நான் யூஸ் பண்ணுற பார்த்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணிட்டு என்னங்க முடி கொட்டது நிற்கவே மாட்டேங்குதா அப்படி மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்காதீங்க. எதையுமே ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் அதான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 வாரம் 6 வாரமாவது யூஸ் பண்ணுவேன். அப்போயும் ஸ்டார்டிங்கே ஸ்டேஜே தெரிஞ்சிடும். குட்டீஸ் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறாங்க, அதனால் ஒரே சிரிப்பு சத்தமாக தான் இருக்கும். இந்த நுனியிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எண்ணெய் அப்படியே ஊற்றிட்டேன்.
நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன். எனக்கு டைமில் அதனால் அரை மணி நேரம் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு மணி நேரம் கூட வச்சுருந்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களோட ஹேர் வந்து முடி கொட்டவே கொட்டாது, நல்லா முடி வளரும். இந்த முன்னாடியெல்லாம் நான் வந்து எனக்கு ஏர் நெத்தியாக இருக்கனால சொட்டையாக இருக்கேன். அங்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி இப்போ தான் வளர்த்திட்டு இருக்கிறேன். ஏர் நெத்தியாக இருக்கிறவங்களும் அந்த இடத்துல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக முடி வளரும். எங்கள் குட்டி பாப்பா பாருங்க வந்து விளையாண்டுட்டு இருக்குது. பேயா பூச்சாண்டியா பிடிக்க சொல்கிறதாம்மா. நான் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டேன். 9 மணிக்கே பார்த்திங்கன்னா நல்ல வெயில். அதிலே காய வச்சுட்டு லைட்டாக குதிரவால் மட்டும் போட்டுட்டு அப்படியே கடைக்கு கிளம்பிட்டேன். நான் அந்த துணி தான் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்துச்சு. அதனால் அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்து தண்ணி ஃபுல்லாக நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் தட்டி அதை வந்து காய வைப்பேன் என்னோடய ஹேரை. கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.